லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து நரசிம்மருக்கு நெய் தீபம் போடுவதும் ரொம்ப சிறப்பான பலன்கள். இந்த ராசிக்கு ரோக சனியா சனி வர்றார். 4ஆம் இடத்துக்கு மற்றும் 5ஆம் இடத்துக்கு அதிபதி. அவர் 6ஆம் இடத்துக்கு பயணிக்கிறார். 5ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் அவர் இருக்காரு. அவர் 6ஆம் இடத்துக்கு போறார். இப்போ உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க சின்ன மருத்துவ செலவு செய்யற மாதிரியா இருக்கும். அது வந்து எளிமையா தன்னுடைய 7ஆம் பார்வையாக விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால தூக்கம் தொடர்புடைய விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சசோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனிப்பியச ராகவே கேதவே நம. நவக்கிரக நாயகர்களுக்கு எனது வணக்கங்கள். அம்மன் அருள் சேனல் நேயர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்கள். சார், வாக்கியப்படி சனி பயிற்சி ஆரம்பிக்க போகுது. அது எப்போ ஆரம்பிக்குது, என்னெல்லாம் அது பண்ண போகுது? மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலையில 8:24 கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாக போகுது. சார், நம்ம வந்து வாக்கியப்படி பார்க்கணுமா இல்ல திருக்கணிதப்படி பார்க்கணுமா? 2 முறையில பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுல நம்ம எதை கூர்ந்து கவனிக்கணும், எதை நம்ம பார்க்க போகணும்? இப்போதைக்கு வாக்கியப்படி வரப்போகுது. ஆல்ரெடி ஏற்கனவே பஞ்சாங்கத்துல வந்து திருக்கணிதப்படி வந்துருச்சு. இப்போ நம்ம வாக்கியப்படி வரப்போகுதுன்னு சொல்றாங்க. இது நம்ம எப்படி பார்க்கணும்? வாக்கியத்தை பொறுத்த மட்டும் வாக்கியம் திருக்கணிதம் அப்படிங்கிற முறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்காக ஒரு விஷயத்திலையும் தனி மனிதர்கள் ஜாதகம் பார்க்கறதுக்காக ஒரு வகையும் பயன்படுத்துவது மரபு. அதுல இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது வாக்கிய கணிதத்தின்படி பயிற்சி ஆகக்கூடிய விஷயங்கள்ல சனி என்ன தாக்கத்தை தரப்போறார், இன்பமா துன்பமா என்ன செய்ய போறாருங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். நவக்கிரகங்கள்ல சனியை பார்த்தா மட்டும் நம்ம பயப்படுறோமே, அது எதுனால? மற்ற பயிற்சியெல்லாம் பார்த்தா பயம் இல்லை. பட் ஆனா சனியை பார்த்தா மட்டும் பயம். அது 2.5 வருஷம் வேற இருக்க போகுது. இப்போ மற்ற பயிற்சியெல்லாம் கொஞ்ச நாள்லயே போயிருது. இது மட்டும் ஏன் இவ்வளவு தூரம், இவ்வளவு நாட்கள் எடுத்துக்குது? நல்ல கேள்வி. இப்போ சூரியன் தான் வந்து சூரிய குடும்பத்தின் தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா சூரியன். சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கோள்கள் அப்படின்னா புதன். அப்போ அது கொஞ்சம் ஒரு மாத காலத்துக்குள்ள, ஒரு 28 நாளுக்குள்ள ஒரு சுழற்சியை முடிச்சிருவார். அதனாலதான் அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க சுக்கிரன், அவரும் கிட்டத்தட்ட 27ல இருந்து 30 அந்த தினங்களுக்குள்ள ஒரு சுழற்சியை முடிச்சிருவார். அடுத்து செவ்வாய் இருக்காரு. செவ்வாய் என்ன பண்ணுவாரு, 45 தினங்கள் ஆகும். அதை விட கொஞ்சம் தொலைவில் இருக்கக்கூடிய குரு 1 வருட காலம் ஆகும். அடுத்து மிகவும் தொலைவில் இருக்கக்கூடிய கிரகமான சனி 2.5 வருட காலம் எடுத்துக்கும். இதுதான் அந்த கால அளவுக்கு வேறுபடுவதற்கான காரணம். ஒரு தனி நபருக்கு சனி பயிற்சி எப்போ ஸ்டார்ட் ஆகும், எதனால அவருக்கு சனி பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது? ஒவ்வொரு தனி மனிதனுக்குமே ஒவ்வொரு கோள்கள் மீதான பயிற்சியிலையும் ஒரு தாக்கம் இருக்கும். அது என்ன மாதிரியான தாக்கம் அப்படின்னா, நவகிரகங்களுக்குமே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பங்களிப்பு உண்டு. அப்போ சூரியன் என்ன பண்ணுவாரு, சந்திரன் என்ன பண்ணுவாரு, இப்ப பயிற்சியை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பார்த்தோம் கால அளவை பார்த்தோம். ஒரு ராசி கட்டத்தை சூரியன் பயணிக்கிறதுக்கு 30 தினங்கள் எடுத்துக்கொள்ளும். சந்திரன் பயணிக்கிறதுக்கு 2.25 நாளுக்குள்ள பயணிச்சிடும். அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் 45 தினம், புதன் 1 மாதம், தோராயமாக 1 மாதம், சுக்கிரனும் அதே மாதிரி. அடுத்து குரு பாத்தீங்கன்னா 1 வருட காலம், ராகு கேது 1.5 வருட காலம் ஆகும். ஆனா ஒரே ராசியில 2.5 வருடம் பயணிக்கும். அதனாலதான் சனியினுடைய பெயர்ச்சி ஒரு பிரதானமாக பார்க்கிறோம். ஏன்னா ஒரு 2.5 வருட காலம்ங்கிறது மற்ற கிரகங்களை ஒப்பிடும்போது ஒரு நீண்ட கால அளவு. அதனால அதை ரொம்ப முக்கியப்படுத்தி பார்க்கறாங்க. ஆனா இது பயப்பட தேவையில்லை. எல்லா கோளும் நல்ல கோள் அல்ல, எல்லா கோளும் கெட்ட கோளும் அல்ல. இப்போ இயற்கை சுபர் அப்படின்னு சில கிரகங்கள் இருக்கு, இயற்கை பாபர் அப்படின்னு சில கோள்கள் ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்படுது. ஆனா இந்த சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல, ஜனன ஜாதகத்துல என்ன மாதிரி தன்மையில இருந்திருக்காருங்கிறதையும் சேர்த்து இதை பார்க்கணும். இப்ப நம்ம பயிற்சி பலன்கள் பார்க்கறதுங்கிறது ஒரு பொது பலன் தான். ஆனாலும் அவங்களுக்கு நடக்கக்கூடிய திசாபுத்தியின் அடிப்படையில இந்த கோச்சாரத்தையும் இணைத்து பார்க்கும்போதுதான் இதனுடைய முழுமையான பலனை பார்க்க முடியும். இப்போ நவக்கிரகங்கள்ல சனியை பார்த்தா மட்டும் ஒரு பயம் வருது எல்லாத்துக்கும் ஆட்டோமேட்டிக்கா. மற்றதெல்லாம் பார்த்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா சனி பயிற்சின்னு வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா ஒரு பயம் வந்துருது. அது எதனால?
அது காலங்காலமாவே அதுல நம்ம மனசுல பதிக்கப்பட்டிருக்கு. அப்படிலாம் எதுவுமே இல்லை. இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஆதிபத்தியம் இருக்கு. மேஷ ராசியை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா செவ்வாய் அதிபதி, ரிஷபத்துக்கு பாத்தீங்கன்னா சுக்கிரன் அதிபதி, மிதுனத்துக்கு புதன் அதிபதி. அப்போ இவருக்கு கடகத்துக்கு பாத்தீங்கன்னா சந்திரன் அதிபதி, சிம்மத்துக்கு சூரியன் அதிபதி, கன்னிக்கு புதன் அதிபதி, துலாமுக்கு பாத்தீங்கன்னா சுக்கிரன் அதிபதி, விருச்சிகத்துக்கு செவ்வாய், தனுசுக்கு குரு, மகர கும்பத்துக்கு பாத்தீங்கன்னா சனி அதிபதி, மீனத்துக்கு குரு அதிபதி. சோ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஒரு ஆதிபத்தியத்தை கொண்டு ஒவ்வொரு கிரகமும் செயல்படுது. இப்போ ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் பாத்தீங்கன்னா இதனுடைய உச்ச வீடு பாத்தீங்கன்னா துலாம்ல அமையுது, நீச வீடு பாத்தீங்கன்னா மேசத்துல அமையுது, இதனுடைய ஆட்சி வீடு அப்படின்னு சொல்றது மகரமும் கும்பமாக அமையுது. மற்ற வீடுகள் பாத்தீங்கன்னா நட்பாகவும் பகையாகவும் அமையும். அப்போ இதனோடு சேர்ந்த கோள்கள் இது அந்த பாவத்துக்கு அவங்களுடைய ராசிக்கு அது எத்தனாம் பாவத்துல இருக்குங்கிறத பொறுத்துதான் அதனுடைய நன்மை தீமையை நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இப்ப சனியை பத்தி கூடுதல் தகவலுக்கு ஜோதிட ரீதியாக சில அனுபவங்கள், உங்களுக்குள்ள அனுபவங்கள்லாம் பார்த்தா கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்களேன். இப்போ மகர கும்பம் ஆட்சி வீடா இருக்கு, உச்ச நீச வீடா மேஷமும் துலாமும் இருக்கு, அதை பார்த்தோம் இல்லையா? சனியினுடைய நாள்னு நம்ம எதை குறிக்கிறோம்? சாட்டர்டே, சனிக்கிழமைய அவருக்குரிய நாளாக குறிக்கிறோம். இன்னொன்னு என்னது? பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, இந்த மூன்றுமே சனியினுடைய நட்சத்திரங்களாக நம்ம பார்க்கிறோம். அடுத்து சனியினுடைய கிரகத்தினுடைய வாகனம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக ரீதியா எதை சொல்றாங்கன்னா காகம், அதை சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சனியினுடைய சமித்தாக வன்னிமர குச்சிகள் அவருக்கு உரிய சமித்தாக சொல்றாங்க. அவருக்குரிய உலோகமாக இரும்பு அத சொல்லப்படுது. சனி ஒரு ஜனன ஜாதகத்துல அவருடைய திசா புத்தியாக 19 வருட காலம் அவர் ஆட்சி செய்வார். அது திசா புத்தியில இது கோச்சாரம். கோச்சாரம்ங்கிறது ஒரு ராசி கட்டத்துக்குள்ளது. திசா புத்திங்கிறது சனி பகவானுக்குரிய ரத்னங்களாக நீலக்கல் குறிப்பிடப்படுது. இதெல்லாமே ஜோதிட சாஸ்திரத்துல குறிப்பிடப்படுது. சனி பயிற்சிங்கிறது சனி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பலனை தருவாரா, இல்ல வர்றதுக்கு முன்னாடியே அவர் தர ஆரம்பிச்சிருவாரா, இல்ல வந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய பலன்களை தர ஆரம்பிப்பாரா? இது எப்படி சார்? நல்ல கேள்வி. நவ கிரகங்களுமே ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கு பயணிக்கிறதுக்கு முன்னாடியே பலன் தருமா, இல்ல வந்த பிறகு பலன் தருமான்னு கேக்குறீங்க. ஆமா. புயல் ஒண்ணு ஆரம்பிக்குதுன்னா காத்து முதல்ல வர்றது இல்லையா? அது போல பெயர்ச்சி ஆகிறதுக்கு முன்னாடியே இப்ப சூரியன் ஒரு ராசிக்கு பயணிக்கிறதுக்கு 4 நாட்களுக்கு முன்னாடில இருந்தே அதோட எஃபெக்ட தருவார். சந்திரன் பாத்தீங்கன்னா ஒரு 3ல இருந்து 4 நாளிகைக்கு முன்னாடில இருந்தே தருவாரு. செவ்வாய் பாத்தீங்கன்னா 8 தினங்களுக்கு முன்பாகவே தருவாரு. புதன் 7 தினங்களுக்கு முன்பாகவே தருவாரு. குரு, ராகு, கேது இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெயர்ச்சி அடைகிறதுக்கு 2 மாதங்களுக்கு முன்பாகவே அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்துவார். சனி கிரகத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா 4 மாதத்துக்கு முன்பிருந்தே அவருடைய தாக்கத்தை வெளிப்படுத்தும். சனி பார்வைன்னு சொல்றாங்கல்ல, இப்போ சனி பார்வை இருக்கிற இடத்துகளுக்கு தான் அதோட பாதிப்பு வருங்களா, இல்ல அது எப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். குரு நின்ற இடம் பாழ், பார்க்கும் இடம் சிறப்பு. குருவுக்கு பாத்தீங்கன்னா 5, 7, 9ஆம் இடத்தை பார்வை செலுத்துவார், அங்க சுப பலனை தருவார். ஆனா சனி பொறுத்த மட்டும் இருக்கும் இடம் சிறப்பு, பார்க்கும் இடம் அங்கதான் தாக்கத்தை தருவாரு. இவருக்கு பாத்தீங்கன்னா 3, 7, 10ஆம் பார்வை உண்டு. இப்ப சூரியனுக்கு பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வை மட்டும்தான், சந்திரனுக்கு 7ஆம் பார்வை தான், செவ்வாய்க்கு 4, 7, 8ஆம் இடங்களை பார்வை செலுத்துவாரு. புதன், சுக்கிரன் எல்லாம் பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வை தான். குருவை பாத்தீங்கன்னா 5, 7, 9, ராகு கேது 3, 7, 11 பார்வை செலுத்துவார். சனி 3, 7, 10ஆம் இடத்தை பார்வை செலுத்துவார். ஒவ்வொரு ராசிக்கும் அந்த 3, 7, 10ங்கிறது எந்த பாவமா அமையுதோ அந்த இடத்திற்கு சில விளைவுகளை ஏற்படுத்துவார்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. சார், இப்போ சனியிலே ஜென்ம சனினா என்ன, விரய சனினா என்ன, லாப சனினா என்ன, இந்த மாதிரி சனியிலே பல வகை சொல்றாங்க. இது எப்போ யாராருக்கு எப்படி வரும், எதனால விரய சனி வரும், யாரால ஜென்ம சனின்னு வருது, இதெல்லாம் எதனால வருது சார்? இப்போ மீன ராசியில சனி கிரகம் இருக்க போகுது, பெயர்ந்திருக்கு இல்லையா? இதுக்கு பேர் தான் ஜென்ம சனி. அடுத்து பாத்தீங்கன்னா மேசராசி. மேசராசிக்கு சனி இப்ப எங்க இருக்காரு? 12ல இருக்காரு. அதனால இதை என்ன சொல்றோம்? விரய சனின்னு சொல்றோம். சிலர் இதை 7.5 சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஷபத்துக்கு பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல இருக்கு.
அதனால அதை லாப சனி அப்படின்னு சொல்லுவாங்க. மிதுனத்தை பார்த்தீங்கன்னா சனி இப்போ வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதை கர்ம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. கடகத்தை பொறுத்த மட்டும் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதுக்கு பேர் பாக்ய சனி அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்மத்தை பொறுத்த மட்டும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால அதை கண்டக சனி அப்படின்னு சொல்லுவாங்க. துலாம் பொறுத்த மட்டும் 6ஆம் இடத்தில் சனி இருக்கிறதுனால ரோக சனி அப்படின்னு சொல்லுவாங்க. விருச்சிகத்திற்கு பொறுத்த மட்டும் 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால பஞ்சம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. தனுசை பொறுத்த மட்டும் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. மகரத்துக்கு பொறுத்த மட்டும் 3ஆம் இடம் சகாய சனி அப்படின்னு சொல்லுவாங்க. கும்பத்தை பொறுத்த மட்டும் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால இது 7.5 சனி முடியக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லிட்டு பாத சனி அப்படின்னு சொல்லுவாங்க. 12 ராசியில சனி எங்க இருக்காரோ அதற்கு ஏற்ப அதற்கு ஒரு பெயர் வைத்திருக்காங்க ஜோதிட முன்னோர்கள். சார், துலாம் ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்? துலாம் ராசியை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா தராசு அதனுடைய சிம்பல் எதையுமே அந்த 2 பக்கமும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய வகையில இவங்க சிறப்பாக விளங்கக்கூடிய ராசி. இந்த ராசிக்கு ரோக சனியா சனி வர்றார். 4ஆம் இடத்துக்கு மற்றும் 5ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் 6ஆம் இடத்துக்கு பயணிக்கிறார். அப்போ என்ன பண்ணுவாங்க? 4ஆம் இடத்ததிபதி 6க்கு போகும்போது உங்களுடைய சொத்து, ப்ராப்பர்ட்டி, தாய் வழி சொத்து, இது மாதிரியான விஷயங்கள்ல கடன் வாங்குறதுக்கு ஏற்ற காலமாக இது இருக்கும். இவ்வளவு நாள் நீங்க கேட்டிருப்பீங்க, ஒரு டாக்குமெண்ட்டோ ஏதோ ஒன்று வீடு வச்சு பத்திரம் வச்சு கேட்டிருந்தா கூட கடன் தராம இருந்தவங்க கூட இப்ப கடன் பெறும் வாய்ப்பாக இது இருக்கும். சின்ன சின்ன மருத்துவ செலவு அப்படிங்கிறது தாய்க்கு வந்து ஏற்பட காலம். அடுத்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் அவர் இருக்காரு. அவர் 6ஆம் இடத்துக்கு போறார். இப்போ உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க சின்ன மருத்துவ செலவு செய்யற மாதிரியா இருக்கும். அது வந்து எளிமையா, அதாவது 1 வாரம் 10 நாள்ல போயிடும், இல்ல 2 நாள்ல போயிடும், அது மாதிரியானதா இருக்கும். அது அப்பப்போ வந்து போயிட்டு இருக்கும். ஆனா உங்களுடைய சிந்தனை பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால வெளியில எங்கேயும் தொந்தரவு இல்லை. அந்த துளாராசிக்கு அவங்களுடைய சிந்தனைகளே எதிர்ப்பாக அமையும். அதனால அந்த தர்க்க குணத்தை கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்கனாலே போதுமானது இந்த காலகட்டத்துல. சரி, இப்போ சனி தன்னுடைய 3ஆம் பார்வையாக ராசியினுடைய 8ஆம் இடத்தை பார்வை செலுத்துறார். 8ஆம் இடத்துக்கு பார்வை செலுத்துறது ஒரு வகையில 6, 8 தொடர்பு பெறுவது நல்லது. 8ஆம் இடம் அப்படிங்கிறது மறைபொருள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. மறைபொருள் ஸ்தானம்ங்கிறது உடல் ரீதியான ரீப்ரொடக்டரி ஆர்கனை குறிக்கிறதுனால அந்த இடங்கள்ல ரொம்ப ஹைஜீனிக்கா ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய காலம். அடுத்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால தூக்கம் தொடர்புடைய விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை. 6ஆம் இடங்கிற சத்துருஸ்தானத்திலே இருக்கிறதுனால அந்நிய நபர்கள்னால இவெல்லாம் நம்மளை எதிர்ப்பானா நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா அவங்கெல்லாம் எதிர்க்கக்கூடிய காலமாக இது இருக்கும். நீ எல்லாம் எப்படி எனக்கு எதிரியா வந்தேன்னு கூட நினைக்கக்கூடிய ஆட்கள் கூட எதிர்ப்பாக வரக்கூடிய காலமா இது இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு 3ஆம் இடத்தை வந்து தன்னுடைய 10ஆம் பார்வையாக சனி பார்க்கிறார். அப்ப 3ஆம் இடம்ங்கிறது தொண்டை, நம்முடைய குரல், இத குறிக்குது. அப்போ தொற்று ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இப்போ தண்ணி சாப்பிட்றது, அதாவது நீர்கள் அருந்துவது வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். பேச்சுல கவனமா இருக்கணும். ரொம்ப லொடன்னு பேசிட்டு இருக்கக்கூடாது. இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தொண்டை பகுதிகளில் சில சச்சரவுகள் வரக்கூடிய காலமா இருக்கும். 3ஆம் இடம் அப்படிங்கிறது இளைய சகோதரத்தை, மாமனார் வகையை குறிக்கக்கூடிய பாவம். அதனால ஒரு தம்பியா இருந்தாலும் சரி, மாமனாராக இருந்தாலும் அவங்ககிட்ட ஒரு சின்ன சச்சரவு வர்ற மாதிரி இருந்ததுனாலே மௌனத்துக்கு போயிடணும் நீங்க. அப்போ இந்த காலகட்டம் சனி தரக்கூடிய பாதிப்புகள், நன்மை தீமை என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். சரி, அடுத்து உங்களுடைய கேள்வி, இதுக்கு என்ன பரிகாரம் இதுதானே கேட்க போறீங்க? ரைட். இப்போ துலா ராசியை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா அவர்களுடைய வழிபாட்டு முறையை லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து நரசிம்மருக்கு நெய் தீபம் போடுவதும் ரொம்ப சிறப்பான பலன்கள் இதுக்கு கிடைக்கும்.